ஹாய்டா. ஹிடன் மேரேஜ் பூன்னு பார்த்தது அப்படியே பார்த்துடலாம். இப்போ ஜேகே அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளில போயிருந்துருப்பான். அதுலேருந்தே பார்க்கலாம். அவன் வேக வேகமாக நடந்த அந்த ரெஸ்டாரண்ட் விட்டு வெளில ஓடுறான். எனக்கு ஏன் தெரியல, அவ்வளோ கடுப்பு, அவ்வளோ கோவம். இந்த ஜோவும் சிக்கி நில் சிக்கி என்ன பண்ணுற நீ, இதுக்கிட்ட அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, கத்திக்கிட்டே பின்னாடியே போறா. சிக்கி நிற்காம காரில் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுற இல்லை உட்கார ட்ரை பண்ணுறான். டக்குன்னு அவன் கையை பிடிச்சிட்டு எதுக்குடா அப்படி பண்ணுற, என் அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசாம பாதியில வர அப்படி சொல்ல சிக்கி கார் டோரை டொம்முன்னு க்ளோஸ் பண்ணுறான். அவளுக்கு கொஞ்சம் பயம் வந்து அவனை விட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி வர. வேணும்ட்டே தானே அதை பண்ண நீ, என்ன வேணும்ட்டே பண்ற, என்ன பேசுற நீ? இல்லை ஜெயா, நீ இதை வேணும்ட்டே தான் பண்ண. என்ன ஜெக்கி சொல்ற நீ? வயன் இங்கே தான் ஒர்க் பண்ணுறான்னு உனக்கு தெரியுமா? அது எப்படி எனக்கு தெரியும்? இல்லை, அவ இங்கே தான் ஒர்க் பண்ணுறான்னு உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நீ இங்கே நான் வர சொல்லியிருக்க, கரெக்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, பொய் சொல்லாம சொல்லு. அது தெரியும், நீங்க தான் வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். அதில் என்ன உனக்கு பிரச்சனை? ஏண்டி நீ திருந்தவே மாட்டியா? அறிவு இருக்கா உனக்கு? எனக்கும் ஒன்றும் இல்லை, உனக்கு புரியுதா? சரி, எனக்கு ஒன்றும் இல்லைன்னா அவள் இங்கே வேலை பார்த்தா உனக்கு என்னடா? அது எதுக்கு நீ இங்கே இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து எதுக்கு வெளில வந்த? எனக்கு கஷ்டமா இருக்கு வயன், எப்படி கஷ்டப்படுறது? அதை சொல்லு முதல்ல. உனக்குள்ள எதுவும் இல்லைன்னா உனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வரணும்? அப்போ வயனும் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்ல சிக்கி அடிக்க கையை எடுத்துடுறான். ரெஸ்டாரண்ட் பார்க்குறான். ஜோவோட அம்மா அப்பா அப்புறம் ஒரு காரணத்தில் நீங்கள் ஒரு மாதிரி நின்றுருக்கீங்க. பார்த்துட்டு வானம் எனக்கு கோவம் வருது, இருக்கிறது கிளம்புறான். கார்கிட்ட போகிறான். எனக்கு ஒரு ஆன்சர் பண்ணாமங்கிறது கிளம்பாதா? என்ன சொல்லணும்? ஒயன் பார்த்தா உனக்கு என்ன? ஆமாம், நான் ஒயன் நீங்கள் இருக்கான்னு தெரிஞ்சுதான் இந்த ரெஸ்டாரண்ட் புக் பண்ணேன். வேணும்ட்டு இங்கே வர சொன்னேன். உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிறது பையனுக்கு தெரியணும்னு தான் இதெல்லாம் பண்ணேன். அதில் உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இல்லடி. இப்படி நீ பண்ணுற பாரு, இதுதான் எனக்கு ப்ராப்ளம். நான் என்ன பண்ணேன் சொல்லு ஜிகே? இந்த ரெஸ்டாரண்ட் புக் பண்ண அவ்வளோதானே, இதில் என்ன ப்ராப்ளம்? எப்பவுமே சொல்லிட்டே இருப்பியே உன்னை வேற எனக்கு ஒயன் தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லு. இந்த இடத்துல அது மிஸ் ஆகுதுல்ல. அப்படி ஜிகே கிட்ட கேட்க ஜிகே இப்போ கூட சொல்கிறான், ஆமாம், உன்னை விட எனக்கு ஒயன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுதான் நான் கேட்கவே இல்லை, இன்னைக்கு கேட்டுட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறா. ஜேகே போதுமா, கேட்டுட்டியா, இங்கே நான் கிளம்பட்டுமா அப்படின்னு காட்டூரில் கை வைக்க ஓகே ஜேகே கையை அவ பிடிச்சிட்ட. அது என்ன, உன் கேர்ள் ஃப்ரெண்டை விட அவ உனக்கு இம்பார்ட்டன்டா தெரியுறா? அப்போ நான் சந்தேகப்படுறது கரெக்டு தானே? உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு தானே? ஜிக்கி அவ கழுத்து பிடிச்சிட்டான். அவன்னா உன்ன மாதிரியா? ஃப்ரெண்டு கிம் இருந்து 3 இயர்ஸ் ஆகுது, ஆனாலும் இன்னும் பையன் அவளோட நினைப்பிலே தான் இருக்கான். அவனா உன்ன மாதிரியா? சின்னதா நம்மளுக்குள்ள ஒரு சண்டை வந்தா டக்குனு பிரேக்கப் பண்ணிட்டு இன்னொரு ஆளை போயிட்டு டேட் பண்ணிட்டு அது செட் ஆகலன்னா அகைன் என்கிட்ட வர உன்ன மாதிரியா வயன? அவ உன்ன மாதிரியும் மற்ற பொண்ணுங்க மாதிரியும் கிடையாது. அவ மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. அது மட்டும் இல்ல, அவ என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப். என் ஃப்ரெண்டு எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே போலதான் வயனும் லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என் கிம்மை எங்க வச்சிருக்கணும் அங்கதான் நான் வயனையும் வச்சிருக்கேன். அதனாலதான் சொல்றேன், உன்னை விட எனக்கு அவ ரொம்ப இம்பார்ட்டன்ட். கழுத்தை விட்டுட்டு வண்டி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். இந்த டைம் ஜோட அம்மா அப்பா கிட்ட வராங்க. நிறைய கத்துறாங்க, ஜிகே உனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன நின்னுடுச்சா, இதுக்கு ஜிகே எவ்வளவு கோவமா போனா அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்னர் நின்று பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களை திரும்பி பார்த்து முறைக்கிறா. ஜோக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காத, உங்களை பார்த்தாலே ஒரு கோவம். எனி டைம் ஜேகே கிம் வந்தா இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பான். கிம் இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கான். ஸோ அடிக்கடிக்கு உங்களை பார்க்க வருவான், அடிக்கடிக்கு அம்மா பார்க்க போவான். ஒரு வாட்டிலாம் உங்களை கூட்டு வந்து உங்க வீட்டில் விடுவான். உங்க 2 பேருக்குள்ள எதுவுமே கிடையாது. ஜேகே உங்க மேல ரெஸ்பெக்ட் வச்சிருக்கான், அவ்வளோதான். பட் இந்த ஜோக்கு உங்க 2 பேரையும் பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. 2 பேரும் தப்பா நினைத்துருக்கீங்க அந்த மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ உங்களை பார்த்து முறைக்கிறா. பட் நீங்க சைலண்டா நின்று பார்த்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் அவங்க அம்மா அப்பா கிளம்ப பின்னாடியும் அவளும் போயிட்டா.
ஸோ அன்னைக்கு டே அப்படியே போகுது. நைட்டு ஒர்க்லாம் முடிஞ்சு எப்பவும் போல் கிம் கிட்ட இருக்கீங்க. அந்த வாட்ச்மேனும் எப்பவும் போல் உங்ககிட்ட டைம் ஆயிடுச்சுமா க்ளோஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கான். நெக்ஸ்ட்டு எழுந்து எப்பவும் போல் அந்த பிளேஸை க்ளீன் பண்ணி கிம் ஆஃபீஸ்லலாம் டஸ்ட் இருக்குது தொடச்சி விட்டுட்டு அங்கேருந்து வெளில வரீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு கேட்டு ஓப்பனில் இருக்கு. யார் ஓப்பன் பண்ணா? ஃப்ரெண்டு வந்திருப்பாளா அப்படின்னு வீட்டுக்குள்ளே வர அம்மா அப்பா உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு அப்படியே நின்ட்டீங்க. அம்மா அவங்கள பார்த்து ஒரு மாதிரி திரும்பி அழுதுட்டே உங்ககிட்ட வராங்க. உங்களுக்கு இங்கே கண்ணு கலங்குது. அம்மா, ஏண்டி உன் புருஷன் இறந்துட்டேன்னு சொல்லவே இல்லை, வீட்டுக்கு வர மாட்டியா, ஏண்டி தனியா இருக்க, உனக்கு நான் அம்மா அப்பா இல்லையா, உன்னை நாங்க எதுக்கு பார்க்காம இருக்கோம்னா உனக்குன்னு ஒரு லைஃப் வந்துருச்சு, அதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் ஒய்யன் உன்னை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கும். தள்ளி இருந்தா நீ அப்படி விட்டுருவியா? அம்மா அப்பாவுக்கு கோவமா இருந்தா நீங்க வந்து சமாதானப்படுத்த மாட்டியா? அப்படிலாம் ஆல்ரெடி உங்கள்கிட்ட பேச சாரிம்மா அப்படின்னு போயிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. அம்மா அப்பாவுக்கு என்னன்னா நீங்க அம்மா அப்பா பேச்சு மீறியும் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. அதுவும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கக்குள்ள அம்மா அப்பாவுக்கு அது பிடிக்கல. பட் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது அப்படி திங்க் பண்ணிட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இறந்து போனதெல்லாம் அம்மா அப்பாவுக்கு தெரியாது. ஸோ ஜேகே சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கான். நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்றது அவனுக்கு பிடிக்கல. அவன் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாலும் நீங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. இதே போல நிறைய டைம் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று இருப்பான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி, நீங்க அக்செப்ட் பண்ணல. அது அவனுக்கு நல்லாவே தெரியும். இப்போ சொன்னாலும் நீங்க நோ தான் சொல்லுவீங்க. அதனால அவங்க வீட்டுல போய் பேசியிருக்கான். நெக்ஸ்ட் அம்மா அப்பா, நீ ஒன்றும் தனியா இருக்க வேணாம், கிளம்ப வீட்டுக்கு போகலாம், அம்மாவை பாக்குறீங்க, கல்லும்படியே போகலாம் அப்படி சொல்லிட்டு அம்மா அப்பா 2 பேரும் உங்க கழுத்தை பாக்குறாங்க. ஏ வயன் அப்படின்னு அம்மா பேச வர அப்பா அம்மா கை பிடிச்சு ப்ரெஸ் பண்ணி வேணாம் எதுவும் கேட்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அம்மா, நான் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கிம் ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டுமா? ஆ, உனக்கு என்னென்ன வேணுமோ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ அப்படின்னு அப்பா சொல்ல போயிட்டு கிம் ஃபோட்டோ தான் எடுத்து வச்சேன் தொடச்சிட்டு அதை கவர் போட்டு பேக் பண்ணுறீங்க டேமேஜ் ஆகாத மாதிரி. அப்பா, என்னடி கேட்க போற? இல்லைங்க, அவன் தான் இறந்துட்டானே, அதுக்கப்புறமும் ஜேகே சொன்னது உன் மண்டையில ஏறலையா? 3 வருஷம் ஆனாலும் இன்னும் கேமா மறக்கல. நம்ம பொண்ணு எப்படின்னு உனக்கு தெரியும்ல, அவள் அட்டாச் ஆயிட்டா, கொஞ்சம் கஷ்டம் தான் வெளில வர, கொஞ்சம் கொஞ்சமா க்யூர் பண்ணணும். இப்போ எதுவும் பேசி தொலையாத, வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஏதாவது பேசிக்கலாம் அப்படி சொல்ல சரி சொல்லிட்டு அம்மா சைலண்ட் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் நீங்க பேக் பண்ணிட்டு என் ஃபோட்டோவை உங்க செஸ்ட் கிட்ட வச்சுட்டு போலாமா? அப்பா உங்க லக்கேஜ்ல ஏத்திக்கிறாரு. நெக்ஸ்ட் உங்க வீட்ல ரொம்ப நாள் கழிச்சு உள்ள வரீங்க. வீட்டுக்குள்ள போன ஃபர்ஸ்ட் என் ஃபோட்டோ தான் உங்க ரூம்குள்ள ஃப்ரேம் பண்றீங்க. அன்னைக்கு டே அப்படியே போதும். நெக்ஸ்ட் டே காலேஜ் போகணும். ஸோ காலேஜ் போகணும் அப்படின்னு நினச்சாலே உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. அம்மா உங்களுக்கு ஃபுட் கொண்டு வர்றாங்க, சாப்பிட்றீங்க. அப்பா, பையன் சொல்லுங்கப்பா, அவ்வளோ தூரம் காலேஜ், நீ அவ்வளோ தூரம் போகணுமா? உங்களை கேட்க நீங்கள் அப்பாவை பார்த்துட்ருக்கீங்க. இங்கேயே அப்பா ஒரு காலேஜ் பார்த்துருக்கேன், இங்கே போறியா? உங்களுக்கு பெரிய ஸ்மைல, இதுவரை என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. சரிப்பா அப்படின்னு தலையாட்டுறீங்க. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து ட்ராப் அவுட் ஆகிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க. உங்களை டீஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது எதுவும் தெரியல. நீங்கள் வருவீங்க வருவீங்க அப்படின்னு அவனுங்க வெயிட் பண்ணியிருந்திருப்பானுங்க. உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் பிடிச்சி டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பானுங்க. நீங்கள் வரல. அன்னைக்கு தான் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் போயிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே வேறு காலேஜ் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த நியூஸை தெரிஞ்சு அவன் செம்ம கடுப்பாகிறான். ஒரு 3-2 days போகுது. செக்கிங் காலேஜ்க்கு வரான், அடிக்கடிக்கு வருவான், உங்களை செக் பண்ணுவான், வரீங்களா இல்லையா அப்படி. இப்போ வந்திருக்கும் போது வேற காலேஜ்க்கு ஜாயின் பண்ணியாச்சு அப்படி நியூஸ் வருது. வேற காலேஜ் போயிட்டாளா, எங்கே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அவன் உங்களை தேடி வீட்டுக்கே வரான். வீட்டில் அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஆண்டி வயன், அவன் பேர் எதுவும் சொன்னியே, ஜங்கு, உள்ளவா உள்ளவா உள்ளவா, அவனை உள்ள கூப்பிடுறாங்க. உள்ள வந்து உட்காரான். இல்லை வயன், நான் காலேஜ் போயிருக்கா. காலேஜா? அங்கே லாங்காக இருக்குன்னு அவங்க அப்பா சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஓகே, எப்போ வருவா, என்ன காலேஜ்? அவங்களும் காலேஜ் எல்லாம் சொல்கிறாங்க, எத்தனை டைம் வருவீங்க அப்படிங்கிறது இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அம்மா ஜிக்கு பிடிச்ச, நீ இல்லைண்ணா இனிமே நாங்கள் என்ன தேடி வந்திருக்கவே மாட்டோம், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்ல ஜேகேக்கு ஒரு ஹாப்பி, லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. நெக்ஸ்ட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க. உங்களுக்கு தெரியுது ஜேகே தான் இதை பண்ணியிருக்கான் அப்படின்னு. உள்ளே வரீங்க. வேறு காலேஜ் சென்ட் பண்ண என்கிட்ட சொல்ல மாட்டியா? இல்லை ஜேகே சார், அவங்க ஃபோன் நம்பர் கூட என்கிட்ட இல்லை, நினச்சேன் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுன்னு. ஐம் சாரி.
அம்மா சாருக்கு ஏதாவது சாப்பிட்டு கொடுத்தியா அப்படின்னு நீங்கள் அம்மா கிட்ட பேச சிக்கி உங்கள் கழுத்தை பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சைலண்டாக உங்களே பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் ஃப்ளவர் கொண்டு வந்து டேபிளில் வச்சுட்டு சாரை பார்த்துக்கோ, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிம்மை பார்த்துட்டு வரேம்மா அப்படியே சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறீங்க. நீங்கள் எதாவது சாப்பிட்றீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா? இல்லை ஆண்டி, உண்மைதான். அவள் எப்போ தான் மாறுவா எனக்கு புரியல ஜோங்கு. 3 வருஷமா அவளுக்கு போர் அடிக்கலையா? எப்படி இருந்தா 3 நாளா என் கூட இருக்கா, காலையில் நைட்டு. அப்படி என்ன இருக்கா அவங்ககிட்ட போய் பேசு. இறந்துட்டா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றா? லைஃப் லாங் இப்படியே தான் இருந்துட்டு போகிறலா? ஒரு மாதிரி பயமாக இருக்கு ஜோங்கு. ஜேகே சைலண்ட்டாக இருக்கான். அந்த 3 வருஷமா இப்படியே தான் இருந்தாளா அவ? ம் ஆமாம். சரி அவனை போய் பார்க்குறா, ஓகே. பட் அழுதுகிட்டே இருக்கா எனி டைம். வயன் இப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. நாங்கள் இவளை அப்படி பார்த்ததும் கிடையாது. பட் பயமாக இருக்கு, லைஃப் லாங் இப்படியே இருந்துட்டு போகிறா அப்படின்னு. சைலண்ட்டாக இருக்கான். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு கரெக்டாக வந்து அந்த ஃப்ளவர் எடுத்துட்டு அம்மா நான் கிளம்புறேன். அம்மா உங்களை தான் பார்க்குறாங்க. சாரி ஜேகே வயன் ஒரு நிமிஷம். சொல்லுங்கள் சார். நானும் வரேன். மார்னிங் வந்து பார்த்துட்டு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ளவர் கிட்ட பார்த்தேன். மார்னிங் மட்டும் தானே வருவீங்க? என்ன அகெயின்? இல்லை எனக்கும் வரணும்னு தோணுது. நீங்கள் அம்மாவை பார்த்து சரிம்மா நான் போயிட்டு வரேன் அவங்களும் தலையாட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு கிட்ட இருக்கீங்க. வழக்கம் போல தான் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜிகி சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கான். அவன் மைண்டில் ஓடுறது, இப்படி கூட ஒரு பொண்ணால் இருக்க முடியுமா அப்படி தோணுது. இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு ஒரு பர்சனை லவ் பண்ணுவாளா அப்படி இருக்கு. ஒரு மாதிரி பிரமிப்பா அவங்கள பார்க்குறான். அகைன் அந்த வாட்ச்மேன் பொம்புல வந்து கத்த திட்டினாதாமா போறேன். நான் ஒரு நாள் ஃபுல்லா திட்டலனா இங்கேயே தான் இருப்ப போல, சீக்கிரம் எழுந்து வெளியே போ கத்துறாங்க. சாரிண்ணா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு எங்க கண்ணெல்லாம் துடைக்கிறீங்க. சரி கிளம்பு. அவருக்கு கஷ்டமா இருந்தாலும் பட் அதோட ஜாப், அவர் அதை தான் பண்ணி ஆகணும். ஸோ சொல்லிட்டு அவர் போக கண்ணை தொடச்சிட்டு எழுந்து உட்காருங்க. வழக்கம் போல ஜேகே உங்களுக்கு வாட்டர் பாட்டில் கொண்டு வந்து கொடுக்குறான். ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டாச்சு. இப்படி டேஸ் போது ஜேகே அவனோட ஆஃபீஸில் இருக்கான். வழக்கம் போல் ஜோ வந்து கத்திட்டு இருக்கா. ஜேகே அவளை காம் பண்ணி சரி இன்னைக்கு வெளில கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவளுக்கு ஹாப்பியாக இருக்கு. சொன்ன மாதிரி அவனும் வெளில கூப்பிட்டு போகிறான். இங்கே உங்கள் வீட்டில் உங்களை எல்லாரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் நெய்பர்ஸ்லாம் கிம் இல்லை பட் கல்யாணம் மாதிரி இருக்கீங்க இல்லையா? ஸோ அதில் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் காதில் விழுந்தாலும் நீங்கள் அதை கண்டுக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பட் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. பட் அம்மா அப்பாவுக்கு இது புதுசாக இருக்கு இல்லையா? அவங்க பயன் எல்லாரும் எப்படி தெரியுமா பேசிகிட்டு இருக்காங்க? எப்படி பேசிகிட்டு இருக்காங்க? என்னடி இதெல்லாம்? கிம் இல்லை இறந்து போயிட்டான். அதனால நீ ப்ளீஸ் இதை பற்றி கேட்காத பயன். வேணாம்மா இது டாபிக் எடுக்காதம்மா. டாபிக் எடுக்காதண்ணா இப்படியே இருக்க போறியா? எப்படி கிம்மை நினச்சிட்டே இருக்க போறியா? அவர் தானே என்னோட புருஷன், நான் அவரும் நினச்சிக்காம பயன் பேசுறது எனக்கு கோவம் வருது. ப்ளீஸ் இப்படி பண்ணாதம்மா. முடி பயன் அடி சொல்ற. நீங்க என்ன கேட்குறீங்க? ஃபைனல் வரைக்கும் இப்படி இருப்பியான்னு கேட்டேன். ஆமா என்ன அடிக்கிற மாதிரி உங்ககிட்ட வர அப்பா பிடிச்சி ஸ்டாப் பண்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா நார்மலா ஆடுவா, அவளை விட்டுரு. என்னங்க 3 வருஷமா இப்படி இருக்காங்க. இங்க வந்து 2 மந்த் ஆகுது இப்படியே இருக்கா. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. இன்னைக்கு அழுதுட்டே நம்ம பையனா இது உங்களுக்கு தோணலையா? நம்ம பொண்ணே இல்லைங்க. இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. சரி கொஞ்சமா சேஞ்ச் பண்ணலாம், முதல்ல இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு வந்துடுறாரு. பட் அம்மாவால இதை ஏத்துக்கவே முடியல. ஒரு 2 days போது நீங்க வழக்கம் போல கெம்முக்கு பிடிச்ச ஃப்ளவர் வாங்கிட்டு ஸ்மெல் பண்ணிட்டே எடுத்து போட்டுட்டு உங்க ரூம்ல இருந்து வெளில வரீங்க. என்னங்க போற அம்மா? இது என்ன கொஸ்டின்? எப்பவுமே கிம்ம பார்க்க தானே போவேன். இன்னைக்கு சண்டே டே அதனால என்ன அப்படின்னு வெளியே போறீங்க. போயிட்டு வருவால இருக்கு அப்படிங்கிற மாதிரி அம்மா சைலண்ட் ஆயிட்டாங்க. நீங்க கிம் கிட்ட போறீங்க. உங்களுக்கு முன்னாடி ஜிகே ஆல்ரெடி வந்துட்டு இருக்கான். அவன் இல்லை பட் அவன் வச்சுட்டு போன அந்த ஃப்ளவர் இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டில் இந்தா சாப்பிட. இல்லைம்மா நான் கொஞ்ச நேரம் பொறுத்து சாப்பிட்றேன். ஓகே இது போட்டுக்கோ. என்னது தெரியல உனக்கு? சாரி எதுக்கு? உன்னை பொண்ணு பார்க்க வராங்க அதுக்கு. என்னம்மா பேசுகிற? எதுக்கு நீ இப்படி ஷாக் ஆகுற? போட்டுக்கோ. மா என்னம்மா பண்ணுற நீ? போட போறியா இல்லையா? முடியாதுமா. இப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. அலைன்ஸ் பார்க்க வருவாங்க இல்லையா? அவங்களும் வந்துட்டாங்க. எல்லாரையும் பார்க்குறீங்க. ரூமுக்கு போ. என்னம்மா அதெல்லாம் ரூமுக்கு போ.
இதை போட்டுக்கோ, அவங்கள வெல்கம் பண்ணுறேன். முடியாதும்மா, இருங்க, எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறேன், எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சுன்னு. ஆல்ரெடி நான் உனக்கு என்னென்ன ப்ராப்ளமோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்கள் அவங்களே பார்க்க எல்லாம் தெரிஞ்சுதான் ஓகே சொல்லிட்டு வந்திருக்காங்க. உள்ளே போம்மா, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுமா, பட் நான் உயிரோட இல்லைல்ல. ஐயோம்மா, உனக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன்? என் மனசுல கிம்ம தவிர அதெல்லாம் இன்னொரு வாட்டி போய் பேசிக்கலாம். உள்ளே போ. புஷ்பா, நீ உங்களை உள்ள அனுப்பியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த பொண்ணு பார்க்குற அந்த ப்ரொசீஜரும் முடியுதா? பட் ஃபைனல் வரைக்கும் நீங்கள் அந்த saree போடவே இல்லை. அந்த மாப்பிள்ளை உங்ககிட்ட பேசணும்னு சொல்ல, எப்பயாவது போடுடி அப்படின்னு உங்ககிட்ட அந்த saree கொடுக்க ஃபைனல் வரைக்கும் நீங்கள் அதை போடவே இல்லை. ஸ்டப்பர்னா அதே இடத்துல அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் கண்ணில் நான் ஸ்டாப்பாக தண்ணி மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் இல்லாமலே அதை முடிச்சிட்டாங்க. பட் உங்ககிட்ட அவர் பேசணும்னு சொல்கிற அப்போ நீங்கள் சாரியாவது போட்டு இருக்கணும். பட் ஒரு மாதிரி இருக்கு. அவர் இட்ஸ் ஓகே, பையன்கிட்ட பேச முடியாதா? இல்லை, அவள் உடம்பு முடியல, கொஞ்சம் ரெடியாக்காம. பரவாயில்ல, லைஃப் லாங் நான் அவளை அப்படி தானே பார்க்க போகிறேன். பேசிக்கிறேன். ரொம்ப நல்ல பர்சனாக இருக்காங்க, அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே அப்படி சொல்லிட்டு உள்ளே அனுப்ப நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. உள்ளே வந்த ஹாய் வயன் அப்படின்னு உங்க முன்னாடி வந்து நிற்கிறான். அவனை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டீங்க. உங்களை டீஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, அவன் தான் டக்குன்னு எழுதுக்க. அது எப்படி நீ காலேஜ் விட்டு சேஞ்ச் ஆனா அவனை விட்டுருவானா? நே நே நான் தான் அப்படி சொல்லிட்டு உங்க கழுத்துல கையை போட்டு கேள்விப்பட்டேன், உங்க கல்யாணம் ஆயிடுச்சாமே. அது தானே நான் அப்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். உனதான் புருஷன் இல்லைல்ல, ஒரு மாதிரி முறைக்கிறீங்க. சொல்லுங்க, லவ் சொல்லி 3 months பிரேக்கப் பண்ணிட்டு அழகா போயிருக்கலாம். கல்யாணம் ஆயிட்டு அப்பயும் 3 months தான். கண்டிப்பா உன்னை நான் விட்டுருவேன், ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களை பிடிக்க கையை எடுத்து விட்டு பிடிச்சி புஷ் பண்ணிடுறீங்க. இப்பவே சொல்றேன், இப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். என்ன சொல்லுவ? நீ இவ்வளவு நேரம் என்ன டீஸ் பண்ணிட்டு இருந்த. நீ யாரு, என்ன ஏது எல்லாத்தையும் சொல்ற. அதான் நான் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. என்ன சொல்ற? உனக்கு கல்யாணம் ஆயிட்டு ஹஸ்பண்ட் இல்லை, நீ எப்படி இருக்க? இது போல ஒரு பொண்ணை யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? நீங்க ஒரு மாதிரி அவனை பார்க்க அப்படி இருந்தோம். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா நான் தியாகி தானே. என்ன சொல்ல வர? ஆல்ரெடி அம்மா கிட்ட சொல்லிட்டேன், நான் உன்னை ரேக் பண்ணேன், உன்னை எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அதனால என்ன தம்பி, எல்லாரும் தான் காலேஜ் பண்றது தான், ரேகிங்ல ஒரு மேட்ரா? பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, இதுவே பெரிய விஷயம். அம்மா தான் சொன்னாங்க. வீட்டில் நீயே கேட்டுக்கோ, உங்களுக்கு கடுப்பா இருக்கு, உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு அம்மா எந்த அளவுக்கு இறங்கி இருக்காங்க அப்படி தோணுது. கடுப்புல அவனே பார்க்க ஒழுங்கா கல்யாணம் பண்ணாம அம்மா ஹக்கு கிஸ்ஸோடு விட்டுருப்பான். லவ் பண்றேன்னு சுத்தி ஒன்னு கல்யாணம் பண்ணிட்டு பரவாயில்ல முழுசா எடுத்துக்க போறேன்னு நினைக்கிறேன். லவ் பண்ணியிருந்தாலும் 3 months தான், எப்போ கல்யாணம் பண்ணாலும் 3 months தான். பிகாஸ் ஒரு மனுஷனுக்கு ஒரு பொண்ணோட அட்ராக்ஷன் 3 months வரைக்கும் தான் இருக்குமா. நெக்ஸ்ட் வேற ஒரு பொண்ணுக்கிட்ட போயிடுமா. நிறைய சைக்காலஜியில் படிச்சிருக்க, நீ படிக்கல? நீ அதெல்லாம் படிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீ இந்த லவ் ஒருத்தவங்க கிட்ட தான் வரும் போல டேஷ் அது இது சொல்லிட்டு தெரியற பொண்ணுன்னு நினைக்கிறேன். அதான் உன் புருஷன் இறந்து போனாலுமே 3 வருஷமா அவன் பின்னாடியே சுத்துறியாமே. உங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் கலந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, அலை வருது. அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் பத்தி எனக்கு அப்படியே இல்லை, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்க சீக்ல கை வச்சு பிஞ்ச் பண்ண அப்படின்னு தட்டி விடுறீங்க. எதுக்கு எப்படின்னா எப்படி கல்யாணம் பண்றேன்னா உடம்பு ஃபுல்லா டச் பண்ணோமே. பொறிக்கு மாதிரி பேசுறேன் இல்லை, புருஷன் நான் போறேன்ல அது போல பேசுறேன். அப்புறம் உங்ககிட்ட இம்பார்ட்டன்ட் ஒன்று கேட்கணும் அப்படின்னு உங்க கழுத்துல கை போட்டு க்ளோஸா இழுக்க ஸ்ட்ரகிள் பண்ணி அடிச்சு உன்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்கீங்க. கேட்டுக்கிறேன், கொஞ்ச நேரம் உங்க கையெல்லாம் பிடிச்சிக்கிறான். சரி, உனக்கு உன் புருஷனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, ஏதாவது மேட்டர் ஏதாவது பண்ணீங்களா என்ன? பிடிச்சி அவங்கள தள்ளி விட்டுட்டீங்க. ஓ ஏ அதுக்கு ஆமா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருக்கணும். எதுக்கு இப்படி தள்ளி விட்ட அப்படின்னு உங்ககிட்ட வர டோர் ஓப்பன் பண்ணிட்டு அம்மா வந்துட்டாங்க. நீங்க அழுத்துட்டே அம்மாவை பாக்குறீங்க. பேசிட்டீங்களா? ஆண்டி பேசிட்டேன், பிரச்சனை இல்லை. நான் இவ்வளோ தான் சாரி கேட்டுட்டு இருந்தேன், ரொம்ப டீஸ் பண்ணிட்டேன்னா. அதான் அம்மா இவன் யாரு தெரியுமா, இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, என்கிட்ட என்ன நான் சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா. பேச வர போது நிறுத்துவே. அம்மா கிட்ட சொல்றீங்களா உங்களுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கா? நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் ஆண்டி, எனக்கு வயல ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்கலம்மா, இன்னும் ஒரு வார்த்தை கேளுமா, இங்க பாருங்கம்மா அப்படின்னு அம்மா கிட்ட பேச வர அமைதியார் வயன் அப்படின்னு அவனை பார்க்க அவன்
சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்கலாம், அம்மா கிட்ட பேசுறேன் ஆண்டி, ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டு அவன் வெளில போறான். நீங்க ஒரு மாதிரி அம்மாவை பார்த்துட்டே இருக்கீங்க, அவங்க பேச்சு கேட்கவே மாட்டேன்றாங்க. நெக்ஸ்ட் அவன் அவங்க அம்மா அப்பாலாம் கூப்பிட்டு வீட்டை விட்டு வெளில போறான். நீங்க வீட்டுல கத்திட்டே இருக்கீங்க, அம்மா கண்டுக்கவே இல்லை. அப்பா வராங்க, அப்பா கிட்ட பேசுறீங்க. அப்பா நீங்க பாரு, நார்மலா ஆகணும், உனக்கு கல்யாணம் ஆகணும், எல்லாரும் மாதிரி நீயும் இருக்கணும், எங்களுக்கும் ஆசையா தானே இருக்கும். இப்படி நீ கிம் கிம் அப்படின்னு சொல்லிட்டு கிம் கூடவே இருந்தா எப்படி பையன்? அப்பா என்ன புரிஞ்சுக்கோங்களேன்ப்பா. நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன், உனக்கு கல்யாணம் மட்டும் ஆகட்டும், நீயே சேஞ்ச் ஆயிடுவ அப்பா அப்படின்னு கண்ணுல இருந்து தண்ணி வருது. இந்த மாதிரி ரூம்குள்ள படுத்து அழுதுட்டே இருக்கீங்க. ஈவினிங் டைம் கேம பார்க்க போகணும், ரூமை விட்டு வெளில வர அம்மா எங்க போற ஒரு வாட்டி சொல்லுவாங்களா, கெம்ம பார்க்க போறேன். இதுக்கப்புறம் கெம் அப்படி சொல்லிட்டு ஏதாவது பேர் எடுத்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் உனக்கு. என்னம்மா பேசுற? உள்ள போ அம்மா, அவனை பார்க்காம என்னால இருக்க முடியாதும்மா. உள்ள போ. புஷ்பா நீ உள்ள போட்டு கரு சாத்திடுறாங்க. டோரை தட்டிட்டே இருக்கீங்க, அம்மா திறக்கிற மாதிரியே இல்ல. கெம்ம பார்க்காம உங்களால இருக்கவே முடியாது. இன்னைக்கு கெம்ம பார்க்கவே இல்லை, அழுதுட்டே டோர் கிட்டவே படுத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே ஜேகே வரான் கெம் கிட்ட. எப்பவும் போல ஜேகே ஃபர்ஸ்ட் வந்துருவான். பட் நைட்டு நீங்க வச்ச ஃப்ளவர் இருக்கும், அவன் அதை எடுத்து க்ளீன் பண்ணுவான். பட் இன்னைக்கு வரும்போது அந்த ஃப்ளவர் இல்லை. ஃப்ளவர் எங்க போயிருக்கோம், யாராவது தூக்கி போட்டிருப்பாங்களா? என்னைக்குமே இல்லாத இன்னைக்கு தூக்கி போட்டிருப்பாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி திரும்பி திரும்பி பார்க்குறான். பட் கண்டுக்கல. அவன் ஃப்ளவர் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கிம் கிட்ட நின்றுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போகிறான். மார்னிங் இப்போவும் அம்மா உங்களை வெளியே விடல, டோரை தட்டிகிட்டே இருக்கீங்க. மார்னிங் கிம்மை பார்க்கணும், கிம் எனக்காக வெயிட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி தட்டிகிட்டே இருக்கீங்க. அம்மா ஓப்பன் பண்ணவே இல்லை. அடிக்கடிக்கு ஃபுட் மட்டும் கொண்டு வந்து கொடுப்பாங்க, சாப்பிடாம வெளியே விடு வெளியே விடுன்னு கத்திட்டே இருக்கீங்க. கேட்கவே மாட்டேன்றீங்க, சாப்பாடு சாப்பிடவே மாட்டேன்றீங்க. அப்படி ஈவினிங் ஆகுது, அப்பவும் நீங்க கிம் பார்க்க போகணும் அப்படின்னு கத்திட்டு இருக்கீங்க. அம்மா நாளைக்கு உனக்கு மேரேஜ் ஆகுற ஒரு கொஞ்ச நேரம் சைலண்டா இரு. ஃபர்ஸ்ட் ஆளாதடி, மூஞ்சி ஏண்டி இப்படி இருக்கு? மேரேஜா? சும்மா வயன் சாப்பிட புரிய இல்லையா? பிளேட்டு காட்ட, ஃபுட்லாம் எதுவும் வேணும், என்னமா பேசிட்டு இருக்க? மேரேஜா? ஆமா, உனக்கும் கல்யாணம். அவன் தான் சொன்னான், எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ண முடியுமோ சீக்கிரமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இதுக்கப்புறம் உன்னை விட்டனா செல்வி ஆனாலும் நீ எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஓகே சொன்ன உடனே உனக்கு கல்யாணம். சைலண்டாரு, சாப்பிடுறதுன்னா சாப்பிடு, இல்லைன்னா விடும் அப்படின்னு ரூம்ல இருந்து போக. இதுக்குதான் உங்களுக்கு தேடி நான் வரல. அம்மா அப்படியே நிக்கிறாங்க. இப்ப தெரியுதா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டார்டிங்கே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். என்னடி வளர? ஆமாம்மா, நான் தனியா போறேன், இதுக்கப்புறம் உங்ககிட்ட எல்லாம் இருக்க மாட்டேன். தனியா நான் ஒர்க் போயிட்டு படிச்சுட்டு இருக்கும்போது கூட நான் ஹாப்பியா இருந்தேம்மா. உங்க கூட வந்து இருந்ததுலேருந்து நான் ஒரு மாதிரி சீல இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. தனியா இருக்கும் போதே நல்லா இருந்தேன், நான் வீட்டை விட்டு வெளில போறேன். அதுக்கப்புறம் உங்க கூட இருக்க முடியாது என்னால. கல்யாணமா? என்ன கேட்காம என்ன கல்யாணம்? இதம்மா நீங்க கிம்மு இருக்கும் போதும் பண்ணீங்க, இதனாலதான் அவசரமா போய் நான் கிம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்பயும் அதே தான் பண்றீங்க அப்படின்னு அழுதுட்டு நீங்க பேச. வீட்டை விட்டு வெளில போனேன்னா கண்டிப்பா இந்த வாட்டி நானும் அப்பாவும் உயிரிழவே இருக்க மாட்டோம். அப்படியே அமைதியாயிட்டீங்க. ஃபர்ஸ்ட் எங்களை விட்டு தவிக்க விட்டு போனேன், இப்பயும் அதான் பண்ணலான்னு பாக்குறியா? எனக்கு புரிஞ்சுக்கோமா. முடியாது, சாப்பிட்டு பாரு அப்படின்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளில போயிடுறாங்க. இந்த மாதிரி யார்கிட்டயாவது நீங்க அட்டாச் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க. கிம்மா உங்களால பார்க்காம இருக்கவே முடியாது, உங்களுக்கு கிம்மா பார்க்கணும். பட் அம்மா இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு அம்மாவும் முக்கியம், அம்மா இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி உட்காந்து ஆழ்ந்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜேகே எப்பவும் போல கிம்மா பார்க்க வருவான் இல்லையா? ஸோ ஃப்ளவர் கொண்டு வர. ஜேகே வச்சிருக்க ஃப்ளவர் மட்டும்தான் இருக்கு. அவன் அந்த ஃப்ளவரை பார்த்துட்டு நீங்க வச்ச ஃப்ளவர் இருந்திருக்கணும், பட் அது இல்லை, அவன் கொண்டு வந்து ஃப்ளவர் தான் இருக்கு. அவன் அதை கையில் எடுத்துட்டு வாய்ப்பு இல்லை வயன், கிம்மா பார்க்காம இருக்க மாட்டாள, இது என்ன புதுசா இருக்கு. அவன் வச்சிருந்த அந்த ஃப்ளவர் எடுத்து போட்டுட்டு இப்போ வாங்கிட்டு வந்த அந்த ஃப்ளவரை வைக்கிறான். அவன் கூட ஒரு வாட்டி வராம இருந்துருவான். பட் நீங்க வராம இருக்கவே மாட்டீங்க. மார்னிங் ஈவினிங் அப்படி சொல்லிட்டு 2 times வருவீங்க. உனக்கு ஒரு மாதிரி ஃபிஷியா இருக்கு. கொஞ்ச நேரம் கிம் கிட்ட உட்காந்து இருந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பி போறான். இன்னைக்கு உங்களுக்கு மேரேஜ், அழுதுட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது சரியாண்டி, நான் பறக்கிறதுல சிரிக்கிறது தான் ரொம்ப முக்கியமாம்மா அப்படி கேட்க அமைதியாயிட்டாங்க. உங்களுக்கு பூலாம் வச்சு விட்டுட்டு இருக்க அம்மா, ஃபைனலாக ஒன்று வந்துட்டு கேட்கட்டுமா? அவங்க உங்களே பார்க்க லாஸ்டா நான் கிம்மா பார்த்துட்டு வந்துடுறேம்மா. ஒரு மாதிரி அம்மா பார்க்குறாங்க. ப்ளீஸ் லாஸ்ட்டு இங்கே பாரு வயன், மேரேஜ் முடியறதுக்குள்ள டக்குன்னு உள்ள வந்துடணும். உன்னை நான் நம்புறேன், ப்ராமிஸா நான் வந்துட்டேம்மா, கண்டிப்பாக நான் வந்துட்டேன். கிம்மா மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். உங்களை வீட்டிலேருந்து வெளியே அனுப்ப ஃப்ளவர் வாங்கிட்டு நெக்ஸ்ட் கிம் கிட்ட தான் இருக்கீங்க. அப்படி அழுவுறீங்க. கல்யாணம் ஆகிற அந்த கோலத்தில் இருக்கீங்க. மேரேஜ் ட்ரெஸ் கிம் கிட்ட காட்டிட்டு அழுவுறீங்க. ஆனால் என்ன பண்ணுவான்னு தெரியல.
கல்யாணம் ஆக்க போதும் அப்படிங்கிற மாதிரி அன்றி அழுவுறீங்க. அந்த கல்யாணத்தை எப்படி ஸ்டாப் பண்றது தெரியல. நெக்ஸ்ட் அம்மா கால் பண்ண, ஓகே நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. அம்மாக்கு நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வருது. சிம்பிளான மேரேஜ் நடக்குது. ஸோ வீட்டுக்குள்ள வர லிஃப்ட்ல நரண்டி உள்ள வா, அதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். இதே நடந்து வரீங்க, இங்க வா, நீ உங்களை பிடிச்ச இழுது. அம்மா உங்களை பிடிச்சி இல்லத்த உங்க ஜுவல்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிட்டேன். நீங்க போட்டிருக்க அந்த தாலியில கை வைக்க என்னம்மா பண்ற? கழட்டுடி, இதே எதுக்கடி போட்டுட்டு இருக்க? அம்மா, என்னம்மா பண்ற அப்படின்னு அதை பிடிச்சிக்கிறீங்க. அதான் அந்த கிம் செத்து போயிட்டால, அப்புறம் இது எதுக்கு? அம்மா ஏம்மா அப்படி பண்ற? ஃபைன், உனக்கு புரியுதா இல்லையா? இது கட்டினது தானே, அவன் தான் உயிரோடு இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு இது கழுத்துல மாட்டிட்டு இருக்க? எனக்கு கல்யாணம் ஆக்க போதும். நீங்க ஒரு மாதிரி அம்மாவே பார்த்துட்டு இருக்கீங்க. சொல்றது கேளு, அவன் தான் உயிரோடு இல்லைல்ல. ஏன்னு தெரியல, ஜிகே கட்டினது உங்களால கழட்ட முடியல. இப்பவும் உங்க மனசுக்குள்ள கிம் மட்டும்தான் இருக்கான். இது கழட்டணும்னு உங்களுக்கு தோணல. இவ்வளவு நாளாகியும் உங்க கழுத்துலயே வச்சிட்டு இருந்தீங்க. கிம்மா பார்க்கவும் போவீங்க. ஜிகே மேல அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இல்ல. பட் ஏன் தெரியல, இது கழட்டணும்னு உங்களுக்கு தோண மாட்டேங்குது. என்னடி யோசிச்சுட்டு இருக்க? கழட்டு அப்படின்னு கழட்ட வர முடியாதுமா, முடிச்சுக்கிறீங்க. ஏன் உனக்கு கல்யாணம் ஆக்க போது, அதுக்கப்புறம் இது எதுக்கு? ப்ளீஸ் நான் கழட்டாதம்மா, எங்க பாரு அப்படின்னு நீங்க ஜிகே கட்டினதுன்னு சொல்ல வரதுக்குள்ள போலீஸ் வராங்க. ஒரே கல்ல வரும். சவுண்ட்லாம் கேட்டு 2 பேரும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அம்மா உங்களை விட்டுட்டு வெளில வர, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறான் இல்லையா, அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அம்மா ஒரு மாதிரி சைலண்டா பார்த்துட்டு இருக்க. நீங்க சவுண்டு கேட்டு அம்மா பின்னாடி வந்து நிக்க, நான் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறாங்க. அவனோட அம்மா அப்பாலாம் எதுக்கு என் பிள்ளைய அரெஸ்ட் பண்றீங்கன்னு கேட்கும் போது, நிறைய பொண்ணுங்கள் லவ் பண்றேன் அப்படி சொல்லி ஏமாத்தி இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 5-6 பொண்ணுங்களை அப்படித்தான் பண்ணிருக்கான். எல்லாருமே கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்ல அம்மா ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு இது தெரியும் இல்லையா, சைலண்டா நின்றுக்கீங்க. இந்த மாதிரி பர்சன் தான் இவன் அப்படிங்கிற மாதிரி. அம்மாக்கெல்லாம் இங்க ஷாக்கிங்கா இருக்கு. அந்த மேரேஜும் அப்படியே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இப்பதான் ஹாப்பியா இருக்கு. அப்பா பயங்கரமா அம்மாவை கத்திட்டே இருக்காரு. வீட்டுல அவ்வளோ டெக்கரேஷன் வந்திருக்கும், அதெல்லாம் கலைச்சிட்டு இருக்காங்க. நீங்க சைலண்டா உங்க ரூமுக்குள்ள உட்காந்துருக்கீங்க. அந்த தாலியை பார்த்துட்டு இப்போ வரைக்கும் உங்களுக்கு கெம்மா மட்டும்தான் பிடிக்கும். அதே இது அம்மா கழட்டும் போது நம்ம விடல. இது ஜேகே கட்டினது தானே, ஏன் நம்ம இதை கழட்டாம இவ்வளவு நாள் நம்ம கழுத்துல வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு ஒரு திங்கிங். நீங்க அதை கையில பிடிச்சிட்டு இப்படி திங்க் பண்ணிருக்கீங்க. அவன் மேல உங்களுக்கு சுத்தமா ஒரு ஃபீலிங்ஸ் கூட இல்லை. அவன் உங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, அவ்வளோதான். பட் இப்போ ஏன் தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. சைலண்டா உட்காந்துட்டு இருக்கீங்க. இதே டைம் ஜேகே குடிச்சிட்டு இருக்கான், பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கான். வயன் வந்து நம்மள ஹக் பண்ணும் போது நம்ம ஏன் நம்மளுக்கு அப்படி இல்லாச்சா? என்னாச்சு நம்மளுக்கு? நம்ம இது வரைக்கும் வயன் அந்த மாதிரிலாம் பார்த்தது கிடையாதுல்ல. ஏன் நம்ம வயனை அப்படி திங்க் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்கான். என்னன்னா, நீங்க கல்யாண கோலத்தோட கிம்மா பார்க்க வந்திருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த செகண்ட் ஜேகே மட்டும்தான் மைண்டுக்கு வந்துருப்பான். நெக்ஸ்ட் ஜிகேவோட ஆஃபீஸ் போயிருப்பீங்க. இந்த மேரேஜை நிறுத்த சொல்லணும் அப்படி உங்களுக்கு ஜிகேவோட ஆஃபீஸ் தெரியும். நெக்ஸ்ட் ஜிகேவோட ஆஃபீஸ்ல ஜிகேவோட பிஏ உங்களை அலோவ் பண்ணல. நீங்க டக்குன்னு டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போக, அம்மா என்னமோ பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஜிகே பிஏ பேசிக்கிட்டே வரும்போது ஜிகே உங்களை பார்த்துட்டான். சார் சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அழுதுட்டே சொல்ல, பின்னாடியே வந்து பிஏ உங்க கையை பிடிச்சி இழுக்கிறான். சாரி சார், மீட்டிங்னு சொன்னேன், பட் வயன் கேட்கவே இல்லை அப்படின்னு உங்க கையை பிடிச்சி இழுக்கிறான். ஜேகே டீ உன் மேல இருந்து கையெடு. இல்லை சார் மீட்டிங்கு, மேல இருந்து கையை எடுன்னு அப்படின்னு ஜேகே கண்ணை உருட்டி மிரட்ட பயத்துல கையெடுத்துட்டான். நீங்க ஜேகே கிட்ட போயிட்டு ஆன் த ஃபோர்ஸ்ல ஒரு ஹக் பண்ண, கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சு பேக்ல போயிட்டான். நீங்க ஹக் பண்ண ஃபோர்ஸ் அப்படி இருந்திருக்கும். ஓடி போயிட்டு நீங்க அவனை ஹக் பண்ணியிருப்பீங்க. ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்டான், ஃப்ரீஸ் ஆயிட்டான், அழுதுட்டே. நீங்க சார் எனக்கு கல்யாணம் ரெடி பண்ணியிருக்காங்க சார், ப்ளீஸ் அதை எப்படி ஸ்டாப் பண்ணுங்க சார், எனக்கு தெரியல எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அழுதுட்டு நீங்கள் சொல்ல, ஜிகே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டான். நீங்கள் ஹக் பண்ண உடனே இந்த வெயிட்டிங்கில் ஜோ உட்காந்துருந்துருப்பா, பொறுமையாக எழுந்து நிற்கிறா. வெயிட்டிங்கில் அவ்வளோ கிளைண்டுங்க வந்துருப்பாங்க. எல்லாருமே இவங்க 2 பேரையும் பார்க்க ஜிகே ஒரு மாதிரி லைட்டாக பென் பண்ணி உங்களை பார்க்குறான். நீங்கள் நிமிர்ந்து எனக்கு எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சார், ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க ப்ளீஸ்
அப்படின்னு அழுதுட்டே அவனை பார்க்க அவன் ரெண்டு கையும் கொண்டு வந்து உங்க சீக்கில் வைக்கிறான். நீங்க அவனை பார்த்துட்டே இருக்க. என்னாச்சு? முதல்ல அல்லாம சொல்லு, என்னாச்சு? கல்யாணம். அல்லாத. உங்க கண்ணில் தண்ணி அவ்வளோ புழுன்னு வருது. அவன் தொடச்சு விடுறான். சொல்லு, என்னாச்சு? அம்மா, எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எனக்கு கல்யாணம். எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியல. என்ன புரிஞ்சுக்கவும் மாட்டேன்றாங்க. எப்படியாவது ஸ்டாப் பண்ணும் சார். அப்படி சொல்ல அவன் கை பிடிச்சிட்டு, சரி பார்த்துக்கிறேன், அல்லாத நீ இதுக்கப்புறம் ஏன் குடியேறு. இல்லை அம்மா, ரிட்டர்ன் வர சொன்னாங்க, நான் போய் ஆகணும். ஏன் கூட இருடி, நான் பார்த்துக்கிறேன். சார், அம்மா ஏதாச்சும் பண்ணிப்பாங்க சார், நான் போய் ஆகணும். அக்கா இப்படி சொல்லி தான் அந்த மேரேஜை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்னால் ஸ்டாப் பண்ண முடியல சார். அம்மா அமைதியாக உங்களே பார்க்குறான். நான் போய் ஆகணும். இந்த மேரேஜ் மட்டும் நிறுத்துருங்க ப்ளீஸ். ஜெகே, என்ன நடக்குதுங்க? இன்னும் ஜெகேவை ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் ரெண்டு கையும் அவனோட ஹிப்பில் இருக்கு. அவனோட ரெண்டு கையும் சீக்கில் இருக்கு. ஜோ, எப்படி ஒரு சவுண்டு கொடுக்க ஹிப்பில் இருந்துலாம் கை எடுக்கிறீங்க. அவனுக்கு நீங்கள் கையை எடுத்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அவன் கையும் நீங்கள் எடுத்து விட்டீங்க. உங்கள் சீக்கில் இருந்த கொள்ளவரியாக முறைச்சிட்டு ஜோவை பார்க்க, என்னடா பண்ணுறக்க நீங்கள்? சாரி சார், சாரி மேடம். நீங்கள் சாரி அப்படி சொன்னத உடனே பெண் பண்ணி உங்களை பார்க்குறா. என்ன மேரேஜ் நிறுத்துனீங்கன்னு கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். அதனால தான் ஹக் பண்ணேன். சாரி. இட்ஸ் ஓகே வயன். உங்கள் கையை பிடிக்க வரான். கையை எடுத்துக்கிறீங்க. ஒரு மாதிரி இருக்கு. உங்களை லைட்டாக பெண் பண்ணி பார்க்குறான். நீங்கள் அவனை பார்த்து இந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நான் வீட்டுக்கு போகிறேன் சார். இரு, நான் வரேன், ஒரு நிமிஷம். இல்லை, நான் பார்த்துக்கிறேன். கேப் இருக்கு, கேப்பில் தான் வந்தேன். எனக்கு பாரு, தனியாக போகாத, நான் வரேன், இரு. நீங்கள் ஜோவை பார்த்துட்டே, இல்லை சாரி சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஜேகே அந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணியிருப்பான். இப்போ அதெல்லாம் ஜேகேக்கு ஓடுது. அவன் குடிச்சிட்டே, ஏன் தெரியல, நீங்கள் ஹக் பண்ண உடனே இந்த வேர்ல்டே அவன் மறந்துட்டு இருப்பான். நீங்கள் மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாமே திங்க் பண்ணிட்டு ஒரு நாள் கூட வயனது போல் நம்ம திங்க் பண்ணதே கிடையாது. பட் ஏன் அவன் நம்மளை ஹக் பண்ணும் போது எப்படி நம்மளுக்கு தோணுச்சு? ஜிகே, என்ன திங்க் பண்ணுற? அவன் ஃப்ரெண்டோட ஒய்ஃப். ஏண்டா உன் மைண்ட் இப்படி போதோ அப்படிலாம் திங்க் பண்ணிட்டு குடிச்சிட்டே இருக்கான். நெக்ஸ்ட் டே தான் இந்த ஃபோட்டோ வைரல் ஆகுது. அம்மா அவங்கள பயங்கரமாக அட்டிக்கிறாங்க. என்னடி இது, என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? உன்னை பற்றி ஆல்ரெடி எல்லாரும் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதில் இது வரவா அப்படிங்கிற மாதிரி அடிக்க, நீங்கள் அமைதியாக வாங்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லு அப்படி சொல்லிட்டு கழுத்தில் இருக்க தாலியை பிடிச்சி, ஜிக்கே கட்டினதா கிம்ம கட்டினதா? அமைதியாக இருக்கீங்க. முடியை பிடிச்சி உண்மை தானடி கேட்குற? ஜிக்கே சார். அம்மா அமைதியாக உட்காந்துக்கிட்டாங்க. நீங்கள் ஆழ்ந்துட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட் இந்த நியூஸ் ஜிக்கிக்கும் போது ஜியா ஜோ கால் பண்ணி கத்துன்னு கத்துறா. இன்னும் 5 நிமிஷத்துல பார்க்க வரணும், இல்லைன்னா நம்ம பிரேக் பண்ணிப்போம் அப்படிலாம் நிறைய கத்த. ஜிகே வேகமாக கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். நெக்ஸ்ட் உங்க வீட்டில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, எந்த சுச்சுவேஷனில் இருப்பீங்க தெரியல. உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து தான் அந்த கார் ஸ்டாப் ஆகுது.